ஏற்கனவே இங்க திருநெல்வேலியில சுப்பிரமணியத்துடைய வெற்றி, உதயசூரனை வெற்றி இறுதி செய்யப்பட்டிருக்கு. கன்ஃபார்மா? நிச்சயமா. எந்த மாவட்டத்துக்கு போனாலும் இந்த நெல்லைக்கு வரும்போது மட்டும் தனி உணர்ச்சி வந்துடும், தனி ஸ்பிரிட் வந்துடும், தனி உணர்வு ஏற்பட்டுரும். ஏன்னா கலைஞர் அவர்களை இங்கதான் தனிமை சேர்ந்து வச்சிருக்கும் போது பேரறிஞர் அண்ணா வந்து சொன்னார், என்னுடைய தம்பி கருணாநிதி இருக்கிற இடம் தான் இந்த நெல்லை தான் என்னுடைய புண்ணிய மண் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். அந்த உரிமையோட இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன். சுப்பிரமணியன் அவர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. உங்கள ஒருத்தர், உங்க அத்தனை பேருக்கும் நன்கு அறிமுகமானவர், எல்லோரோடும் இனிமையோடு பழகக்கூடியவர். சுப்பிரமணிக்கு ஓட்டு கேட்கறதுல எனக்கு என்ன கூடுதல் பெருமைன்னா, இளைஞரணி செயலாளர், அவர் இளைஞரணியிலிருந்து வந்தவர். அவர் சிறப்பா செயல்பட்டதுனாலதான் இன்னைக்கு தலைவர் அவர்கள் அவருக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. வர சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலியில் நிற்கக்கூடிய வாய்ப்பு. வெற்றி நிச்சயமா. அரசியல் எல்லைகளை கடந்து தமிழ்நாட்டின் உரிமையை காக்க தமிழ்நாடே ஓங்கி ஒலிக்கட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், வெல்வோம் ஒன்றாக.